அப்படின்ற வார்த்தை கேட்டாலே இன்னுமே நம்ம நெஞ்சமெல்லாம் பதறுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கேரளாவில் கொரோனா பரவிட்டுருக்கு அப்படின்னும் மக்கள் உஷாராக இருக்கணும், முகக்கவசம் அணியணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டு இறுதியில் கொரோனா என்ற நோய் தொற்று இந்தியா உள்பட உலகையே அச்சுறுத்துச்சு. அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கொரோனா நோய் தொற்று பரவி பல லட்சம் மக்களின் உயிரை பறித்தது. பின்னர் தடுப்பூசி செலுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டது. 2022 இறுதிக்கு பிறகு கொரோனா தொற்று குறித்து எந்த செய்தியும் இல்லை. உலக நாடுகள் பழைய நிலைக்கு திரும்பின, மக்களும் நிம்மதி அடைஞ்சாங்க. இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக கொரோனா குறித்த செய்திகள் வர தொடங்கியிருக்கு. ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற இடங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவிலும் பரவ தொடங்கியதாக செய்திகள் வந்துச்சு. இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மே 1 முதல் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 182 பேர் பாதிக்கப்பட்டிருக்கதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொற்று பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கான். கேரள மாநிலத்தில் அதிகபட்சமாக கோட்டம் மாவட்டத்தில் 57 பேரும், எர்ணாகுளத்தில் 34 பேரும், திருவனந்தபுரத்தில் 30 அப்படின்னு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அமைச்சர் வீணா தெரிவிச்சிருக்கிறது, இந்த தொற்று வேகமாக பரவி வந்தாலும் நோயின் தீவிரம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்குது. சளி, தொண்டை வலி, இருமல், மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியணும். அதே போல் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் கட்டாயம் முகக்கவசம் அணியணும். கேரள மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நலமோடு திரும்பணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. பிரபல நடிகரான சந்தானம் அவர்கள் எப்படி சிம்புக்காக இருக்காங்களோ அதே போல தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சூரி அப்படின்ற மாதிரியாக இப்போ சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. சூரி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய நடிகர். ஆரம்பத்தில் பார்த்தோன்னா இவர் கூட்டமாக நடிக்க ஆரம்பித்தார். பலரோட பாராட்டுகள் இவருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிடைச்சது. மதுரையில் பிறந்து வளர்ந்தவர். 1997ஆம் ஆண்டு சென்னைக்கு சினிமாவில் பின்னணியில் நடிச்சிட்டு இருந்தார். தனது வயிற்று பிழைப்புக்காக சிறு சிறு வேலைகளை செஞ்சார். அப்போ நாடகங்கள்லையும் நடித்தார். 2009 வெனிலா கபடி குழுவில் பரோட்டா சாப்பிடும் போட்டியில் நடித்து அந்த காட்சியில் பிரபலமானதுனால பரோட்டா சூரின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டார். இந்த படம் அவருக்கு திருப்புமுனையாக அமைஞ்சது. தொடர்ந்து நான் மகானல்ல, களவாணி, வேலாயுதம், வாகை சூடவா, மனம் குத்தி பறவை, சுந்தரபாண்டியன்னு பல முன்னணி நடிகர்கள் திரைப்படத்தில் நாயகனுக்கு நண்பனாக நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து யதார்த்தமான நகைச்சுவையை வெளிப்படுத்தினார். நகைச்சுவை நடிகராக இருந்த சூரியை வெற்றிமாறன் தனது விடுதலை படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகம் செய்தார். 2 பாகங்களில் அவருக்கு பேரும் புகழையும் பெற்று கொடுத்துச்சு. தொடர்ந்து கருடன், கொட்டுக்காளி போன்ற திரைப்படங்களில் நாயகனாக நடித்தார் சூரி. இதையெல்லாம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற தொடர்ந்து பல திரைப்படங்களில் நாயகனாக கமிட் ஆகி பிஸியான நடிகராக இருந்து வந்தார். இவர் நடித்த மாமன் திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றிருக்கு. இந்த நிலையில் நடிகர் சூரி மாமன் திரைப்படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை தமிழகம் முழுவதும் உள்ள தியேட்டர்களில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து பேசி வரார். அப்போது பத்திரிகையாளர்கள் சூரியிடம் சந்தானம் சிம்புவிற்காக காமெடியாக இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதுபோல் நீங்களும் சிவகார்த்திகேயன் இணைந்து ஹீரோ காமெடியன் சப்ஜெக்டில் நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த சூரி, சிவகார்த்திகேயன் தம்பி என்னை அப்படி நடிக்க ஒருபோதும் அழைக்க மாட்டார். நாங்கள் இருவரும் ஒரு படத்தில் இணைந்து நடிக்கிறோம் என்றால் இருவருக்கும் சரிபங்கான விகிதத்துடன் கதாபாத்திரம் அமைந்தால் இருவரும் நடிப்போம்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார் சூரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.